ஆவணியார் நோன்பிற்கு உப்பு அடை திருப்பு அடை செய்வது வழக்கம். அதற்கு ஒரு அழகு அரிசி ஒரு புடிச்சப்படி எடுத்துக்கொண்டு இலுப்பச்சட்டியில் போட்டு நன்கு சிவக்க வறுக்கவும். இப்போது அரிசி நன்கு சிவந்து விட்டது. அரிசி நன்கு ஆறிய பின் ஒரு மிக்சியில் போட்டு நைஸாக அரைத்து சலித்து எடுத்துக்கொள்ளவும். மிக்சியில் அரைத்த மாவை சல்லடையில் சலித்து கொள்ளவும். இந்த மாவில் பாதியை வெள்ளை அடைக்கும் மீதியை உப்படைக்கும் எடுத்துக்கொள்ளவும். உப்பு காரடை செய்வதற்கு முதலில் அடுப்பில் ஒரு இலுப்பச்சட்டியை போட்டு காய்ந்தவுடன் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் காய்ந்தவுடன் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சிறிதளவு பெருங்காயம், சிறிதளவு கருகாப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கவும். வதங்கிய பின் 1 கப் மாவுக்கு 2 கப் தண்ணீர் விட்டு அதில் வேக வைத்த காராமணி, 4 ஸ்பூன் தேங்காய், தேவையான அளவு உப்பு போடவும். தண்ணீர் கொதித்தவுடன் மாவை சிறிது சிறிதாக போட்டு கட்டி இல்லாமல் கலரி எடுக்கவும். கெட்டியான பின் அடுப்பில் இருந்து இறக்கி ஆறிய பின் சிறு அடைகளாக தட்டவும். தட்டிய உப்பு அடைகளை இட்லி தட்டில் வைத்து 10 நிமிடம் வேக விடவும். நெய்வேத்தியம் செய்வதற்கு உப்பு காரடை தயார்.